நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலையில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே சாலையின் இரு மருங்கிலும் அமர்ந்து அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியான அண்ணா சாலையில் தற்பொழுது அவர்கள் தங்களுடைய சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்ணா சாலையில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் சாலையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி கைகளில் கொடிகளை ஏந்தியவாறு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். சாலையின் இரு மருங்கிலும் போக்குவரத்திற்கு வழிவிடாத வகையில் அவர்கள் சாலையில் அமர்ந்து தற்பொழுது மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். சென்னையின் பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்பிராமன். என்ன நடந்தது? எதனால போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள்? அங்க இருக்கக்கூடிய கள சூழல் எவ்வாறு உள்ளது? அதாவது போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களின் பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU சார்பாக அந்த ஓய்வு பெற்ற தொழிற்சங்கங்கள் ஊழியர்கள் இணைந்து இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் காலையிலேயே, அதாவது போக்குவரத்து தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அந்த பல்லவ நிலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களை காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். அதன் பின்பாக அவர்கள் சாலையில் படுத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையிலும் மீண்டும் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதனை கண்டிக்கும் விதமாக CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் தற்பொழுது அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகே இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த சாலையில் இருபுறமும் அவர்கள் போக்குவரத்தை சந்திக்கும் வகையில் இருபுறமும் அவர்கள் சாலையில் அமர்ந்து இந்த கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். எங்களுக்கு வேண்டிய அந்த 7 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக செய்து தர வேண்டும். அதே போல கைது செய்யப்பட்டதுக்கு எங்களது உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம், எங்களை எதற்காக கைது செய்தீர்கள் என்பது போல எங்களது உரிமைக்காக போராடுகிற நிலையில் எங்களை கைது செய்யக்கூடாது, அதனை கண்டிக்கும் விதமாகவும் தற்போது அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரை காவல்துறையினர் யாரும் இங்கு
சுப்பிராமன், தொடர்ந்து அவங்க சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. தற்பொழுது அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி கைது செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு வருகிறோம். என்ன நடக்கிறது? கள நிலவரங்களை வழங்கலாம். தற்பொழுது அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்யக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்பொழுது காவல்துறையினருக்கும் அந்த போராட்டக்காரர்களுக்கும் இடையே அந்த தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலும் கூட காவல்துறையினர் அந்த சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜனுடன் பேசி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை தற்பொழுது கைது செய்து வருகிறார்கள். இந்த பகுதியில் வாகன போக்குவரத்தானது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடுமையான போக்குவரத்து நெரிசலில் அண்ணா சாலை தற்போது ஸ்தம்பித்துள்ளது. அதாவது முக்கியமான ஒரு சாலையாக இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலையில் இவர்கள் திடீரென்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக சாலையில் இருபுறங்களிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு கடுமையாக போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இந்த தள்ளுமுள்ளானது ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் ஒவ்வொருவராக போலீசார் தற்பொழுது கைது செய்து பேருந்தில் ஏற்றி வருகிறார்கள். போலீசாருடன் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. களத்தில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள தகவல்களை வழங்கியமைக்க நன்றி சுப்பிராமன். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.